விருதுநகர்ல மாநாடு நடந்துச்சுன்னா அடுத்த வர தேர்தலில் நம்முடைய வெற்றி உறுதி. திமுகனா பிரம்மாண்டம், உதயநிதினா அதை விட பிரம்மாண்டம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலைநிமிர்ந்தா இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டு வைக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல. வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம். முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம். அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். இப்படி கேசையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய உறுதிமிக்க தலைவன், a man of steel from South India. எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது. ஒரு காலத்திலே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதினார், செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று தேவை, பெரும் சேனை ஒன்று தேவை. சேனை வந்திருக்கிறது, சேனை தலைவன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ நிதியை கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க. அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். தமிழ்நாடா என்டிஏவா என்ற ஜனநாயக போர்ல நாம் வெல்வோம், ஒன்றாக